இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரீமேக் ஆஃப் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் பண்ணால எடுத்த உடனே அந்த கம்பேரிசன் இதெல்லாம் வரும். பட் டு பி வெரி ஃப்ரேங்க், த்ரூ அவுட் த பிக்சர் எனக்கு எங்கேயுமே அந்த கம்பேரிசன் தோணவே இல்லை. பை இட் செல்ஃப் இது நல்ல படம். எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. வெல் மேட் பிக்சர். கங்க்ராட்ஸ் தியாகு, கங்க்ராட்ஸ் பிரசாந்த் அண்ட் ஆல் த டீம். அந்தகன் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். இட் இஸ் வெரி அன்யூஷுவல் சப்ஜெக்ட் அண்ட் வெரி அன்யூஷுவல் கேரக்டர்ஸ். எனக்கு இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆனப்போவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். இது தமிழில் எப்படி பண்ண போகிறாங்க, ஏதாவது மாற்ற போகிறாங்களா அப்படின்ட்டு. பட் அண்ட் தேர்ஸ் ஆல்வேஸ் கம்பேரிசன். எப்போவுமே வந்து ஒரு படத்தை வந்து இன்னொரு லாங்குவேஜில் பண்ணும்போது நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கும். பட் தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் அண்ட் சிம்ரன், எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. சமுத்திரகனி சார் ஆகட்டும், கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும், அண்ட் வனிதா, எவ்ரி கேரக்டர், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து அவங்களுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் அ வெரி வெல் டன் மூவி அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் பிரசாந்த். ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு 30 இயர்ஸ் 32 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் பார்க்குறேன். வந்து செம்பருத்தி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க முதல்ல. அதுக்கு முதல்ல வந்து கங்க்ராட்ஸ். வந்து அந்த ஸ்கின் டோனில் இருந்து ஆக்ஷன், அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் உண்மையாக வந்து சொல்லணும்னா ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அழகான ஒரு படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து இவ்வளோ ட்விஸ்ட்டு மோர் தென் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி பெரிய அதாவது ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் இந்த படத்துல. எல்லாத்தையும் தானே பண்ணுங்கிற இது இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து பெரிய கேரக்டர்ஸ் பண்ணி அதில் வந்து நீ வந்து ஒரு 6-7 கேரக்டருக்குள்ளே வந்து ஒரு கேரக்டராக உள்ள ஒரு நுழைஞ்சிட்டு மொத்த படத்தையும் உன்னோட ஷோல்டர்லேயே நீ சுமந்துக்கிட்டு இருந்திருக்கேன். நிச்சயமாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, தியாகராஜன் சாரோட டைரக்ஷன் வந்து இவ்வளோ நான் வந்து ஹிந்தி வெர்ஷனும் பார்த்தேன். ஹிந்தி வெர்ஷன் பார்த்த எனக்கே கூட வந்து இந்த படம் பார்க்கும்போது எவ்வரி ஃப்ரேம் வந்து நியூவாக தெரிஞ்சது. எவ்வரி சீக்வன்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ரியலி கிரேட் ஃபிலிம். நடித்த எல்லாருமே, அதை வந்து சிம்ரன்லேருந்து கடைசி கிளைமாக்ஸ் இந்த காரில் வரும்போதெல்லாம் வந்து ஒரு பயம் ஏற்படுற மாதிரி இருக்கும் க்ளோஸ்அப்ஸில் ஆக்ட் பண்ணுறது. அது மாதிரி வந்து ஊர்வசியோட பெர்ஃபார்ம் வந்து காமெடி வர மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை காமெடியாக பண்ண முடியுங்கிறது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி யோகி பாபுலேருந்து எல்லாருமே யாருமே இந்த படத்தில் அந்த சின்ன பையன்லேருந்து இந்த பூனையிலேருந்து எல்லா கேரக்டருமே வந்து இந்த படத்துக்கு ஒரு லைஃபாக இருக்குது. ரியலி அ குட் ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் அந்த பார்த்துட்டு வெளியே இறங்கியிருக்கோம். சூப்பராக பண்ணியிருக்காரு தியாகு சார். வந்து அதோட எடிட்டிங்கில் இருந்து மியூசிக்கில் இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, படத்தோடைய ஸ்பீடு தான் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல். ஆக்சுவலி சொல்லப்போனால் இதோட ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷன் அப்படிங்கிறத விட இந்த படம் பிரமாதமாக இருக்கு. என்னுடைய கேரக்டர், யோகி பாபு கேரக்டர், ரவிக்குமார் சார் கேரக்டர், அதெல்லாம் இதில் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பல லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க. பட் இவ்வளோ ஒரு சொல்லக்கூடாது, தியாகு சாரும் பிரசாந்தும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ரொம்ப அதனால் நான் ரொம்ப ஓவராக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் இந்த வேர்ஷன் தான் ஒரிஜினலை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மேலே இருக்குது. அண்ட் பிரபுதேவாவோட அந்த எண்டு சாங் சூப்பராக. பிரசாந்த் என்னுடைய ரொம்ப நெருங்கின சகோதரன், என்னுடைய நண்பன் பிரச்சு. டான்ஸ் வந்து அவர் டான்ஸு, ஆக்ஷன், அழகு எல்லாமே எல்லாம் இருக்கிற ஆல்ரவுண்டர் அவர். அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த எண்டில் அந்த டான்ஸ் வந்தோன்னா எனக்கு திருப்தி ஆகி போச்சு. அதே மாதிரி ரவி யாதவ் சாரோடைய கேமரா சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா மினிமம் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்காரு. நிறைய அந்த கடத்திட்டு போய் வைக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணிட்டார். அண்டு இன்னும் சொல்லப்போனால் பிரசாந்த் தான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கம்பேக் கிடைக்கக்கூடிய ஒரு படமாக இதை அமைஞ்சிச்சு. அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான படம். எல்லாம் வந்து பாசிட்டிவ் படங்கள், ஒரு என்ன சாக்லேட் ஹீரோஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி தான் நம்ம அதிகமாக வந்து அவருடைய சாங்கு, அவருடைய ரொமான்டிக் கேரக்டர்ஸ் அதெல்லாம் தான் நிறைய பார்த்துருக்கோம். பட் இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறையவே பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல ஆக்டர் பிரசாந்த் அப்படிங்கிறது தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அது அந்த பியானோலேருந்து எல்லாமே பிரமாதமாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் பிரசாந்துடைய ஒரு நிறைவான படத்தை பார்த்த ஒரு மனசு ஒரு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்தகன் படம் வந்து தியாகராஜன்
அவர்களுடைய டைரக்ஷனில் மை டியர் பிரசாந்த் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக என்னங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோட ஒரு படத்தினுடைய இது ஆரம்பிக்குது. என்னதான் ஸ்டோரியினுடைய இது ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் பட் அது கரெக்டாக நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. ஒரு வித்தியாசமான நிச்சயமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா நாங்கள்லாம் நிறைய படங்கள் பார்க்க முடியறதில்ல. ஒரு சில படங்கள் பார்த்தாலும் எனக்கு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இதில் எனக்கு தெரியுது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இதில் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இதில் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு இந்த ஜென்ரேஷன் அவங்களுக்கும் இந்த படங்கள் ஏன்னா படம் பார்க்க வரவங்க வந்து சினிமா தியேட்டரில் ரொம்ப குறைவு ஒரு சீனியர் இந்த ஏஜ் குரூப் எல்லாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா அம்சமும் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு பிரசாந்துக்கு ஒரு பெரிய மைல்கல்ல ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். தியாகராஜன் டைரக்ஷன் என்ன இஸ் அ வெரி குட் டைரக்டர்ன்றது இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இஸ் அ குட் ஆக்டர். எனக்கு தியாகராஜனை பற்றி நல்லா தெரியும். ஒரு ஆர்டிஸ்டும் அஃப்கோர்ஸ் அந்த ஊர்வசி அப்புறம் ரவிக்குமார் எல்லாருமே ஒவ்வொருத்தருடைய பங்கும் இதில் வந்து அவங்கவுங்களுக்கு அந்தந்த கேரக்டர் யோகி பாபு எல்லாருக்குமே இது கேமரா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. சாங்ஸும் வந்து வெளியில் போய் எல்லாரும் வந்து ஒரு முணுமுணுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு சாங்கினுடைய இதுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அது திருப்பி வந்து ஏதாவது ஸ்னிப்பெட்ஸு டிவியில் அப்பப்போ காமெடி பிட்ஸ் பார்ப்பேன். பட் இன்னொரு தரம் அந்த படத்தை முழுசாக பார்க்கணும் அப்படின்னு தோன்றது ரொம்ப ரொம்ப ஃபியூ கிளாசிக்ஸுக்கு தான் தோணும். இந்த படத்தை நான் ஏற்கனவே ஹிந்தியில் பார்த்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. அதை விட ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அந்தாதுன் ஹிந்தியை விட அந்தகன் தமிழ்ல இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட். ரீமேக் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எப்பவுமே ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி தான் பேசுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தமிழ் மாதிரி ஹிந்தி எடுக்கல அப்படின்னு பேசுவாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் டூ குட், டூ ஸ்கேரி. எனக்கு கதை ஃபுல்லா தெரியும், சீன்லாம் தெரியும். அப்போ கூட நான் ஒவ்வொரு தரமும் எனக்கு ஜம்ப் ஸ்டார்ட் ஆச்சு, பயமா இருந்தது. அதுக்கு காரணம் ஒன்று ரெண்டு இல்லை. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு சே ஸ்டார்ட் வித் பிரசாந்த். ஓ மை காட், பிரசாந்த் வந்து என்ன காயக்குழப்பம் சாப்பிட்றாருன்னு தெரியல. 1999 ஐ டிட் அ மூவி வித் ஹிம். 25 years லேட்டர் அதே இளமை, அதே துள்ளல், அதே மாதிரி இருக்காரு. ஒன்லி டிஃப்ரென்சஸ் அப்போ ஒரு சாக்லேட் ஹீரோ லவர் பாயா இருந்தாரு. இப்போ பார்த்தா ஒரு ஆக்ஷன் பாமா இருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் incredible how much energy he has brought to the movie. And I think that he's just Prashant. He carries the movie. Number one, comeback அப்படின்னா இந்த இப்படி இருக்கணும். அது ஒரு என்ன சொல்றது, it was worth the wait. I love Prashant 2.0. It's just too good. Prashant, you're like ஹீரோவா இருந்தீங்க என் கூட, இப்போ சூப்பர் ஹீரோவா இருக்கிறீங்க இதுல. இட்ஸ் ஜஸ்ட் டூ குட். ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். செகண்ட் டைரக்ஷன். அகேன் ஒரு ரீமேக் படத்தை எடுக்கும் பொழுது அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படத்தை பார்த்தா இட்ஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக் லெசன் ஆன் ஹவு டு என்ஹான்ஸ் அ மூவி அண்ட் மேக் இட் 10 times more effective than the original. இத ஹிந்தியில டப் பண்ணி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க தியாகராஜன் சார். ஜஸ்ட் absolutely hats off, salute to the direction, to the editing. நான் கேட்டேன் படம் முடிச்சு பார்த்தப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எடிட்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு. அவ்வளோ, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சீட்டு நுனியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே போல மியூசிக், கேமரா, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸஸும். ஐ ஹாவ் டு டாக் அபவுட் பெர்ஃபார்மன்ஸஸ். சிம்ரனை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. அவங்க கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நியூ லுக், அவங்களோட லுக்கே மாறி போச்சு ஆக்சுவலி. அண்ட் பிரியா ஆனந்த். பட் எல்லாரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்த்திக் சார், சமுத்திரக்கனி. பிரசாந்த், கார்த்திக் சார், சமுத்திரக்கனி, அவங்க 3 பேர் தான் வந்து படத்துல வந்து 1, 2, 3 அப்படின்னு பங்கு போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. ரியல்
லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருக்காங்க கார்த்திக் சார். அண்ட் சமுத்திரக்கன்னிக்கு அப்பா, ஆம், அவர் ஒரு பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அதெல்லாம் வந்து ஐகானிக் ஐகானிக். நான் இனிமே அவருக்கு வந்து ஹிந்தி பட வாய்ப்புகள் வரும். ஏன்னா அவர் ஹிந்தி படத்தோட கம்பேர் பண்ணி அவரை இனிமே காஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அண்ட் மியூசிக் வாஸ் ஸ்கேரி. இட் கெப்ட் மை ஹார்ட் ரேசிங். எதுதான் நல்லா இல்லை சொல்லுங்க, அந்த கன் வந்து டாப் கன் அப்படின்னு சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ டுடே. நான் இன்னைக்கு ஷோல வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் தேட்டர்ல போய் பார்க்குற ஐடியால இருந்தேன். ஆம், அதிர்ஷ்டவசமா எனக்கு கரெக்டா நாளைக்கு நான் படம் புக் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது இன்னைக்கு கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் எல்லாருமே போய் இதை தேட்டரில் பாருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் இதோட ஹிந்தி ஒரிஜினல் இருந்ததுல நான் அதை ஓடிடியில் பார்த்தேன். அப்போ எனக்கு இப்படிலாம் பயமாவே இல்லை. இன்னைக்கு இதை பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பார்த்த படம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு பயமா இருந்தது. ஸோ பயம்னு சொல்ல மாட்டேன், செம த்ரில்லா இருந்தது. ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்க்ரீன் மூவி. விஷுவலா ப்ரொடக்ஷன் வேல்யூஸ், ப்ரொடியூசர் மேடம் வரல இல்லை, ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் டூ குட். இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மூவியை நம்ம வந்து ஒரு பால் மாறாம தேட்டர்ல பார்த்தாதான் அதோட ஃபுல் இம்பேக்ட் கிடைக்கும். அண்ட் கடைசியில ஒரு கலக்கல் சாங் இருக்கு. அந்த சாங்க்கு கண்டிப்பா தேட்டர்ல ஆடினாதான் பைசா வசூல். ஸோ go to the theatre and enjoy it. Congratulations to the entire team. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் இந்த படம் நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு. தம்பி பிரசாந்த் வந்து கலக்கிட்டாருன்னு தான் சொல்லலாம். வேறு லெவலில் பண்ணியிருக்காப்போல. ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசாந்த். அதுக்கு மேலே அப்பா தியாகராஜன் வந்து டிரெக்ஷனில் பின்னி எடுத்துட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே அவ்வளோ அழகாக சூஸ் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்காரு. டில் த எண்ட் ஒரு டெம்போலேயே போச்சு. நானும் ஹிந்தி படம் பார்த்தேன், அதை விட இது வந்து சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் 10 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஓடுற படத்துலேயே நல்லா ஓடுற படம் அந்தாகன் தான். ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். அந்த ஆடியன்ஸோடு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பெப்பாக இருக்கும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டீம் who have participated in the film. ஒரு மன திருப்தியோட ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட இங்கே இருந்து கிளம்புறேன். தேங்க்யூ. இந்த அந்தகன் படத்தை நான் இன்னைக்கு வந்து 2வது தடவையாக நான் பார்க்குறேன். முதல்ல தியேட்டரில் பப்ளிக்கோடு நான் பார்த்தேன். ரொம்ப ஓஹோன்னு நான் சமீபத்தில் தேட்டரில் ஒரு ஹோல் தேட்டர் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா அது டாப் ஸ்டாரோடைய அந்தகன் தான். அண்ட் பீங் அ டைரக்டர், இந்த படத்தை இயக்கியிருக்கிற இளம் இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய முதல் வாழ்த்து வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது அதாவது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நேர்த்தியாக, இப்படி ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு விகல்பம் இல்லாமல் அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். படம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் எனக்கு வந்து இது பிரசாந்த், இது சிம்ரன் அப்படின்னலாம் எனக்கு வந்து அந்த நேம்ஸ் வந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டர்ஸோடையே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு ஒரு பர்சனல் டச் என்னென்னா, இதில் வந்து நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் என்னுடைய பார்த்தேன் ரெஸ்டேனில் நான் அன்றைக்கி எப்படி பார்த்தனோ கிட்டத்தட்ட அந்த நெகட்டிவ் ஷேடோடு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து அவங்க சிம்ரன்னு சொல்லக்கூடாது, ஸ்லிம்ரன் தான் சொல்லணும். அவங்க அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு கரெக்டான ஜோடி அப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிரசாந்த் சிம்ரன் ஜோடியை சொல்லலாம். அந்த ஜோடி இதுலேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்டு ஐ வாண்ட் டு மென்ஷன் ரவி யாதவ். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஃப்ரேமிங் அண்டு கலர் சென்ஸ். இது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப புதுசாக ஒரு ட்ரெண்டியாக பார்க்குறதுக்கு உண்டான எல்லா விதமான இதுவும் அந்த ஃபோட்டோகிராஃபியும் லிடியன் நாதஸ்வரம் வந்து இதில் வாசிச்சிருக்கிற அந்த பியானோ இசையும் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது. அண்டு பிரியா ஆனந்த், லவ்லி கேர்ள், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அண்டு எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது ரொம்ப
ரவிக்குமார் சாரை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு 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 கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். அண்டு ஊர்வசி மேம் அவங்க வந்து அவங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவங்க கிளம்பி போனாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கன்னத்தை, அதாவது நான் கன்னத்தை கிள்ளணும்னு 2 பேர் நான் வச்சுருக்கேன் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஒன்று வந்து நம்ம டாப் ஸ்டார், இன்னொன்று வந்து ஊர்வசி மேம். ஸ்க்ரீனில் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது 10 மடங்கு இல்லை 100 மடங்கு ஷோலே ரீமேக் பண்ண முடியுமானா ரமேஷ் சிப்பி, யஷ் சோப்ரா, மன்மோகன் தேசாய், பிரகாஷ் மெஹ்ராலாம் மிஞ்சிரா மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தியாகராஜன் சார். இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இவ்வளவு நான் வந்து ஹிந்தியில் அவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் படங்கள்லாம் ரசிச்சிருக்கேன். ஒரு படத்தை ஷார்ட் பை ஷார்ட், ஃப்ரேம் பை ஃப்ரேம் இவ்வளவு நேர்த்தியாக எடுக்க முடியும் அப்படின்னா அது ஹேட்ஸ் ஆஃப் டு தியாகராஜன் சார். பிரசாந்த் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காரு. சர்வ எஃபர்ட்லெஸ்ஸாக ஆக்ட் பண்ணுறாரு. சின்ன சின்ன நியூஆன்சஸ்லாம் அந்த படத்தில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸு. சின்ன சின்ன ரோலில் இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து தியாகராஜன் சார் அந்த நடிப்பை வந்து அவர் இப்படி சைலண்டாக உட்காந்துருப்பாரு. அந்த அந்த நடிப்பை அவங்க நடிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாரு. ஆனால் த வே ஹி ஹஸ் எக்ஸ்ட்ராக்டட் தி ஒர்க் ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட் ட்ரெமெண்டஸ். அவர்ச்சு இஸ் அ ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், கிரேட் ஆக்டர். எல்லாத்தையும் மிஞ்சி இன்னைக்கு ஒரு டைரக்ஷனில் இன்னைக்கு